Hi friends, welcome to Salem Padma Samayal. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ரைஸ் பாத்தீங்கன்னா முருங்கைக்காய் சாதம். நம்ம சாம்பார் ரசம் எதுவும் பண்ண முடியலனா இந்த மாதிரி முருங்கைக்காய் அரைச்சுனா டக்குன்னு பண்ணிடலாம். சூப்பர் டேஸ்டாவும் இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போதான் புதுசா பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க நான் முருங்கைக்காய் இந்த மாதிரி இந்த சைஸ்ல 2 எடுத்துர்க்கேன். இது நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் வந்து இந்த சைஸ் எடுத்துருக்கேன். நான் இதை கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இந்த சைஸ்க்கெல்லாம் கட் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ கழுவுனதை குக்கரில் போட்டுட்டேன். இப்போ நான் இதுக்கு தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றிடுறேன். இப்போ இது க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ முருங்கைக்காய் பாருங்கள், நான் ஒரு விசில் வச்சு எடுத்துகிட்டேன். இப்போ இந்த தண்ணி வடிச்சிட்டு இந்த முருங்கைக்காய் மட்டும் எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி உடச்சிட்டு இந்த உள்ளே இருக்கிற சதையை மட்டும் ஸ்பூன் வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முருங்கைக்காய் பாருங்கள், நான் இந்த உள்ள சதைப்பட்டு மட்டும் நான் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். தண்ணியும் நான் இந்த கப்பில் வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம சாதம் செய்யும்போது அளந்து ஊற்றிக்கலாம். இப்போ நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் நான் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூனுக்கு அளவுக்கு மிளகு, 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய் வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். இது கொஞ்சம் பொரியட்டும். இப்போ இதை பொரிய ஆரம்பிச்சிச்சு. நான் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்றேன். இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு அது பச்சை வாசனை போக வதக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. நான் சின்ன தக்காளியை 3 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துட்டு இப்போ அது கூடவே நான் 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்றேன். இந்த தக்காளி நல்லா கரையிற அளவுக்கு வதங்கிக்கலாம். இப்போது தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போ இது பச்சை வாசனை போக வதக்கலாம். இப்போ இது கூடவே நான் கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லி, புதினா வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்றேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் தயிர் கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இல்லை வேண்டாம்னா அப்படியே கூட செஞ்சுக்கலாம். இப்போ இது வதங்கிருச்சு. நான் அந்த முருங்கைக்காய் சதையை போட்டுறேன். இப்போ நான் 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அளவு பார்த்தீங்கன்னா 200 கிராம் இருக்கும். இது ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்றேன். இது நம்ம சாப்பாடு செய்கிற பொன்னி அரிசி தான். நீங்கள் உங்களுக்கு எந்த அரிசி வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போது நான் இந்த கிளாஸில் தான் வந்து அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இந்த கிளாஸ்லேயே நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். நான் பாருங்கள் இந்த முருங்கைக்காய் வேக வச்ச தண்ணி ஊற்றுறேன். இப்போ இது 1 கிளாஸ் அளவுக்கு இருக்குது. இப்போ இது இன்னும் ஒரு 3/4 கிளாஸ் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நான் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துனா 2 ஆச்சுங்க. இப்போது நம்ம இதை கலந்து விட்டுடலாம். இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி 3 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம முருங்கைக்காய் சாதம். அவ்வளோதாங்க, கம கமன்னு வாசனையோட பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக நம்ம முருங்கைக்காய் சாதம் ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.